கேரளாவில் காதலை நிராகரித்த மாணவியை தொந்தரவு செய்ய 2 வாலிபர்களுக்கு மாணவன் மது விருந்து அளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளரடை பகுதியில் 10ஆம் வகுப்பு மாணவி செல்போனுக்கு தொடர்ந்து ஆபாச வீடியோக்கள் வந்துள்ளன. இது தொடர்பாக மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சஜின் மற்றும் அனந்து ஆகிய இருவரை போலீசார் கைது செய்து நடத்திய விசாரணையில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் காதலை மாணவி நிராகரித்ததால் இருவருக்கு மது விருந்து வைத்து மாணவியை தொந்தரவு செய்ய சொன்னது தெரியவந்தது. இதனையடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்தனர். திருச்சி உறையூர் பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததாக கூறப்படுவதை மாநகராட்சி ஆணையர் சரவணன் மறுத்துள்ளார். இதுகுறித்து விளக்கம் அளித்த அவர், சிறுமி பிரியங்காவிற்கு ஏற்கனவே உடல் உபாதை இருந்துள்ளதாகவும் வயிற்று தொக்கு நீக்குதல் என்ற சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 1 மாதமாகவே சம்பந்தப்பட்ட பகுதியில் கோவில் திருவிழாக்கள் நடந்து வருவதால் அன்னதானம், குடிநீர் உள்ளிட்டவை வழங்கப்பட்ட நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு உடல் உபாதை ஏற்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவித்தார். சார், என்னோட ரெசிக்னேஷன். எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ்வாலா. பி தி பாஸ். புகார் வந்தவுடன் அந்த பகுதியில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டு மாநகராட்சி லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும், குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு செய்ததாகவும் ஆணையர் சரவணன் தெரிவித்தார். அந்த பகுதியில் 6 இடங்களில் குடிநீர் மாதிரிகள் எடுத்து ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முதல் கட்ட ஆய்வில் உடல் உபாதைகள் ஏற்பட குடிநீர் காரணம் இல்லை என்பது தெரிய வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். பொதுமக்கள் யாருக்காவது நோய் தொற்று ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவமனையை அணுகுமாறும் மாநகராட்சி ஆணையர் சரவணன் கேட்டுக் கொண்டார்.